சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது. இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே துன்பம் தான். சிம்மராசிக்காரங்க மனசில் தினம்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி, என்னோட உயிரை நீ எடுத்துக்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்கல, எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை, எல்லா இடத்துலையும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், யாருமே எனக்காக இல்லை, எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு தனிமரமாக தான் நின்றுட்டுருக்கேன், முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் இழந்திருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை, எதுக்கு சாமி சிம்ம ராசிக்காரங்களை படைச்சிங்க, எல்லார்ட்டையுமே அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இப்படியேப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் எதுக்கு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. நிறைய குழப்பங்களும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாக இருக்குது. ஆனால் யாரிடமே வெளிக்காட்ட முடியலை. தெய்வ சக்தியால் உங்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகுது. சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேச போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, எப்படி இவங்களுக்கு நல்ல நிலைமை வந்துச்சு அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு தை மாதத்தில் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே முருகப்பெருமான் உங்களுக்கு அற்புதமாக வழங்க உள்ளார். இப்போ நம்ம தை மாதத்தில் இருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த வருடத்தோட தொடக்கத்தில் தை இதில் நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அதாவது பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு பாலக்கால் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு பால் காய்ச்சறதா இருந்தாலும் சரி, ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுதல் எதாக இருந்தாலுமே அந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தை மாதத்தை தான் பண்ணுவாங்க. ஏன்னா தை பிறந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு தெய்வ நம்பிக்கை. தை மாதத்தில் தை கிருத்திகை சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளாக கடைபிடிக்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மிக மிக விசேஷமானது. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றாக வரக்கூடியதாக தைப்பூசம்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் 1வது வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு நீங்கள் குங்குமம் அபிஷேகம் பண்ணுறதால ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இது பார்க்கப்படுது. தைப்பூசம் அன்று நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன்கிழமையில் விரதம் இருந்து நீங்கள் நிச்சயம் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையும் வழிகளையும் காட்டுவார். சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க சிம்மராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா, ஏன் எல்லா ராசிக்கும் தானே கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை ஒரு 10% சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிம்மராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த யாருமே அன்பையை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னா கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க. தன்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு 5 ரூபாய் மற்றவங்களுக்காக செலவு செய்கிறீங்க தான் சிம்மராசிக்காரங்க. உங்களுக்கு தை 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பலன் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை நிலையை ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு தை மாதம் இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எதையுமே தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி நல்ல தகுதிக்குண்டான வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத 3வது நபர் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறது அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் அதை உங்கள் 4 செவத்துக்குள்ளேயே வச்சு எல்லாமே முடிச்சுக்குங்க. அதை தேவையில்லாத வெளிநபர்கிட்ட கொண்டு போகும்போது அது பிரச்சனை 1க்கு 2 மடங்காக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சிம்மராசிக்காரங்க கடந்த 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பான ராசின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்மராசியை சொல்லுவாங்க. எதையுமே தைரியமாக செய்யக்கூடியவங்க, பயம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலேயே இருக்காது. இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்மராசி. இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் துன்பம் கிடையாது, எல்லா நாளுமே துன்பம் தான். சிம்மராசி நேர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்றா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. என்னதான் சிம்மராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டே
சரியாக தான் இருக்குது. இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவாங்க, ஆனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்த உடனே புதிதாக ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது கிடையாது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் உங்களுக்கு சுழற்சி முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு சிம்மராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்திருப்பாங்க உங்களை. அந்த அவமானத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசியை எதிர்த்தவளுக்கு இனி வந்து அழிவு காலம்தான். யமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களே, சிங்கம் வந்து எப்படி தலை நிமிர்ந்து இருக்குமோ அந்த தலை வந்து கீழவே குனிஞ்சு நிற்காது. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களும் தலையை வந்து எப்பவுமே குனிஞ்சு நிற்க மாட்டாங்க, தைரியமாக வந்து எதிர்த்து நிற்பாங்க. சனி பகவான் 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார். சிவனின் தயவு இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு பக்குவமாக நீங்கள் ஈஸியாக வந்து கடந்து வந்துடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. சிம்மராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதில் தப்பிச்சு வந்துடுவாங்க. 7ஆம் இடத்துல சிவனின் துணை இருக்கிறதுனால கெட்ட எதுவுமே நம்ம கிட்ட சிவன் வரவிட மாட்டாரு. அஷ்டம சனி வந்திருக்குது, இனி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சுது, இனி அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அஷ்டம சனி நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற முதல் தண்டனையாக உங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய கண்டக சனியாக வந்து அமைஞ்சிருக்குது. கடந்த ஆண்டுகளில் கசப்பு, வேதனை, ஏமாற்றம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு படிப்படியாக குறையும். எதையுமே வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம். சிம்மராசிக்காரங்களுக்கு புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில், அதை கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இழக்கவே மாட்டீங்க. பிரச்சனை உங்களுக்கு வந்து குறையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தட்டு தடுமாறிய தொழில்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு 2025 உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. வெற்றி வீடு தேடி வரும். புதன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை நிறைய அதிகமாக தேடி தருவார். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள். 2025 கொஞ்சம் கவனமாக இருங்க. தவறான பாதையை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா 2025 வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். சனி பகவான் அருளை பெற்று விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்வில் நல்ல உச்சத்தை வந்து கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு வந்து பண்ணி தருவார். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாததுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஆடம்பர செலவு நோக்கி போகிறது, அதிக கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள், மது, போதை, இதுக்கெல்லாமே அடிமையாகிறதுனால சிம்மராசிக்காரங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ஆனால் வந்து கரெக்டாக வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோ நாலேஜோ எல்லாம் இருப்பாங்க. தனக்கு சொல்கிறத வந்து சுயமாக சிந்திச்சு செயல்பட மாட்டாங்க. அடுத்து நீங்கள் சொல்கிறத கேட்டு பண்ணுறதுனால தான் வந்து அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே அடையாமல் இருக்காங்க. சுய புத்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற ராசிக்காரங்களை விட இந்த ஆண்டு நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் வந்து சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க வந்து காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க. மனசில் தோன்றதை வந்து அப்படியே வந்து செய்கிறவங்க தான் வந்து சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க தன்னோட குடும்பம், நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பாவியாக தெரிவாங்க. ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களோட ரொம்பவே வந்து புத்திசாலிங்க. துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை விட கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. 2024 எப்படி உங்களுக்கு ஒரு மிக மோசமாக இருந்ததோ 2025 கண்டிப்பாக நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை வந்து தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு 2025 அப்படியே கணிசமாக உயர்ந்து வரும். கடந்த ஆண்டுகள் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பணமே உங்களுக்கு சுத்தமாக இருந்திருக்காது. இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஓரளவு சேவிங்ஸ் அப்படிங்கிற நிலைமையில வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது. ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி நிம்மதியாக வாழக்கூடிய நபர்களாக வந்து சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்க போகிறாங்க.
சிம்மராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க. உங்களுடைய பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பண விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் எதையுமே வந்து கூட இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதிகமாக வந்து கூட இருக்கிற நபர்கள் பெரும்பாலும் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்களாக கூட நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களை பற்றி எந்த ஒரு தகவலுமே வந்து நீங்கள் அவைகள்ட்ட வந்து பெரியாக வந்து தெரியப்படுத்த வேண்டாம்.